गिरिवरदारी यशोदनंदना राज यशोदनंदना राज यमुना तीरा वनचारी यमुना तीरा विष्णुपाद आचार्य भगवान ग्रेस अभय चरणारविंद भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद की जय। आनंद कोटि वैष्णव वृंद की जय। रामचरित्र ठाकुर की जय। श्रील प्रभुपाद की जय। महाराज की जय। गुरु प्रेमानंद। All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. जय श्री प्रभुपाद की जय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இன்னைக்கு சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அனைத்து பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் எல்லா கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு பகவான் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம்னா, சோதனைகளை சாதனையாக மாற்ற வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும். இங்க எவ்வளவு பேர் பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க? 16 மாலை ஜெபம் பண்றவங்க, 16 ரவுண்ட் 16 மாலை ஜெபம் பண்றவங்க 1 2 3 4 5 6 7 8 10. சரி, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி ஃபாஸ்டிங் எல்லாருமே இருக்கு. வெரி குட்.
பக்தர்களுக்கு உள்ள வரக்கூடிய கேள்வி, இந்த கேள்வி யாருக்கெல்லாம் வந்ததுன்னு கை தூக்குங்க. முதல் கேள்வி என்னன்னா, நான் வந்து பகவானின் நாமத்தை ஜபம் செய்கிறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபம் செய்ய சொன்னாங்க, ஜபம் செய்கிறேன். ஏகாதசி விரதம் இருக்க சொன்னாங்க, ஏகாதசி விரதம் இருக்கேன். அப்புறம் நான் யாரையும் துன்புறுத்துறதில்லை, நான் எந்த பாவம் செய்கிறதில்லை. ஆனால் எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே பிரச்சனை வருது, எனக்கே துன்பம் வருது. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு தோணியிருக்கு? எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி தோணியிருக்கு? எனக்கு ஏன் கஷ்டம் வருது, நான் தான் டிவோட்டியாக இருக்கனே, நான் சாண்டிங் பண்ணுறேன். ரொம்ப பேருக்கு வரலையா? அப்போ கிளாஸே தேவையில்லை போல. எல்லோருக்கும். ஆனால் கையை தூக்கலையா? இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி கூட இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நம்மகிட்ட நம்ம பிரச்சாரம் போனாலோ இல்லை கோயிலுக்கு கூப்பிட்டாலோ அவங்க நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேங்க, தர்மமாக ஃபாலோ பண்ணுறேன், 4 பேருக்கு உதவி பண்ணுறேன், நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணுறதில்லை. ஆனால் பாருங்கள், எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கார் கடவுள். நான் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், யாரையும் நான் ஏமாத்தலை, துரோகம் பண்ணல, ஆனால் கஷ்டம் கொடுக்குறார் கடவுள். கோயிலுக்கே வராதவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா வசதியாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ என்ன இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு யாரும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி யாருக்கா அனுபவம் இருக்கா? நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க, ஆனால் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க, கோயிலுக்கே போகாதவன் நல்லா தானே இருக்கான் அப்படி சொல்லியிருக்காங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா உங்கள்கிட்ட? இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது, அதுதான் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, நம்ம துன்பத்துக்கு கஷ்டத்துக்கான காரணம் என்ன? அது ஒரு டாபிக். இது ஆக்சுவலி 2 டாபிக், 2 தலைப்பு இருக்குது. இதில் பக்தர் அல்லாதவங்களுக்கு இருக்குது, பக்தர்களுக்கும் இருக்குது இல்லையா? கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. கொரோனா வந்து பக்தர் இல்லைன்னு பார்த்தா வந்துச்சு, ஓ இவர் வந்து ஹரே கிருஷ்ணா பக்தி, இவரை பிடிக்க வேண்டாம், அவர் விட்டுடலாம், பக்தி பண்ணவங்களாம் பிடிச்சிக்கலாம் இல்லையே. நோய் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை, எல்லாருக்கும் வரும். மரணம் எல்லாருக்கும் வருது, பிறப்பு எல்லாருக்கும் இருக்கு, முதுமை எல்லாருக்கும் வருது இல்லையா? இது ஜென்ரல் ப்ராப்ளம். ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இது எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா? அது ஆள் பார்த்து இடம் பார்த்தெல்லாம் வராது, அது எல்லாருக்கும் வரும். அப்புறம் உடல் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன வித்தியாசம்? நல்ல பண வசதி இருக்கிறவங்க காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க, ஏழையாக இருக்கிறவங்க அரசு மருத்துவமனை போய் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நோய் வருது, அவங்க அரசாங்க மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. நடுத்தர மக்களுக்கும் நோய் வருது, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு நோய் வருது, அவங்க வசதி தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை காமனாக இருக்குது, உடலால் வரக்கூடிய பிரச்சனை. அடுத்தது மனதால் வரக்கூடிய பிரச்சனை. யாருக்கு மனதால் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் மனதில் பிரச்சனை. யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கா இல்லையா? மனது இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு. உடல் எடுத்துட்டா பிரச்சனை, மனது பிரச்சனை, இயற்கையினாலே பிரச்சனை. இயற்கையினால என்ன பிரச்சனை? திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, திடீர்னு மழை பெய்ய மாட்டேங்குது, திடீர்னு தண்ணி பஞ்சம் ஆகிடுது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, திடீர்னு வெயில் கொடுமை அதிகமாக இருக்கு. இயற்கையினாலே துன்பம் இருக்கும். அப்புறம் மற்ற ஜீவராசினால் துன்பம் ஏற்படும். அத்தியாத்மிக், அதி பௌதிக், அதி தைரிக், 3 விதமான துன்பம். 3 விதமான துன்பம். அதனால பகவத்கீதையில் கிருஷ்ணர் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணர் என்ன சொல்ற இந்த உலகத்தை பற்றி? நம்ம இருக்கோம் இல்லையா,
இந்த உலகத்தை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதை? துக்காலயம் அசாஸ்வதம். துக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், துக்கம் தான். துக்க ஆலயம், துன்பமே இருக்கக்கூடிய இடம். அசாஸ்வதம், சாஸ்வதம்னு நிலையானது, அசாஸ்வதம்னு நிலையற்றது. அப்போ இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, நிலையற்றது. எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு துன்பம்னா இன்னைக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாரு. இப்போ இந்த பிரபு வந்து அந்த பிரபுக்கு துன்பம் கொடுத்துட்டாரு, நாளைக்கு சந்தோஷம் கொடுப்பாரு. இன்னைக்கு துன்பம், நாளைக்கு இன்பம். இன்னைக்கு மானம், நாளைக்கு அவமானம். இன்னைக்கு புகழ்ச்சி, நாளைக்கு இகழ்ச்சி. இன்னைக்கு வெற்றி, நாளைக்கு தோல்வி. மாறி மாறி வருது. எப்பவுமே வாழ்க்கை பூரா தோல்வியாக இருக்கிறது இல்லை, எப்பவும் வாழ்க்கை பூரா வெற்றியாகவும் இருக்கிறது இல்லை. எப்பவுமே எல்லாரும் புகழ்றது இல்லை, எப்பவுமே எல்லாரும் இகழ்றது இல்லை. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதான் பகவத்கீதை பகவான் சொல்கிறார், செகண்ட் சாப்டரில் 2.12 2ஆம் அத்தியாயம் 12ஆவது ஸ்லோகம் என்னது? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயின்வா நித்யா தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. சீதா உஷ்ணா. சீதா அப்படின்னா குளிர், உஷ்ணம்னா சூடு. கிளைமேட் வந்து எப்பவும் குளிராகவும் இருக்கிறது இல்லை, எப்பவும் சூடாகவும் இருக்கிறது இல்லை. ஒரு நாள் குளிர், ஒரு நாள் சூடு. இன்னைக்கு குளிர்னா நாளைக்கு சூடு இல்லையா? அப்போ சீத உஷ்ணம், அதில் சுக துக்கம் இருக்குது. சீதோஷ்ண சுக துக்கதா. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா. இந்த சீதோஷ்ணத்தினால சுகமும் இருக்குது, இந்த கிளைமேட்னால சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. அதனால நம்ம யாராவது வேலை செய்யாமல் இருக்கோமா? ஓ இன்னைக்கு வெயிலாக இருக்குது, நான் வேலைக்கு போக மாட்டேன். நீ குளிராக இருக்குது, நான் படுக்க விட்டு எந்திரிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன் சொல்கிறது இல்லை. என்ன வெயிலாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் போகிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் சமைக்கிறாங்க. வெயிலாக இருந்தாலும் சரி, மழை, அது பொருட்படுத்துறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ என்ன, அப்போ மட்டும் ஏன் செய்கிறோம்? வெயிலாக இருக்குது, மழையாக இருக்குன்னு எதையும் நிறுத்துறது இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்குது? ஏன் பண்ணுறோம்? ஏன் வேலைக்கு போகிறோம்? வெயிலாக இருந்தாலும் வேலைக்கு போகிறோம், வேலை பார்க்குறோம். குளிராக இருந்தாலும் எந்திரிக்கிறோம் காலையில். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஏன் என்ன அமைதியாக இருக்கீங்களா? பழகிட்டோம். ஓ வெயில் காலம் வெயில் இருக்கும், மழை காலம் மழை இருக்கும், அதை பொறுத்துக்கு தான் வேணும். வெயிலாக இருக்குன்னு வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, உபசமாக இருக்குன்னு சமைக்காமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டோம்? பொறுத்துக்கு பழகிட்டோம். சரிங்க, இந்த வெயில் காலம் இப்படி தான் இருக்கும், மழைக்காலம் இப்படி தான் இருக்கும், குளிர்காலம் இப்படி தான் இருக்கும். அப்போ மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா. எப்படி வந்து கோடை காலமும் குளிர்காலம் மாறி மாறி வரும்போது அதை நாம் பொறுத்து கொள்ள பழகிவிட்டோமோ, அதே போலதான் வாழ்க்கையில இரட்டிப்பு தன்மைகளை போருக்கு. இரட்டிப்பு தன்மைக்கு டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி. அதை வந்து நாம் பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. சொல்ற பாரதா, ஓ பிதாவின் மகனே அர்ஜுனா, எப்படி வந்து எவ்வாறு கோடையும் குளிரும் மாறி மாறி வருதோ அது போல வாழ்க்கையில் இன்பத்துன்பம் இருக்கும். அதை நீ பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக. சரி, அப்ப அடுத்த கேள்வி வந்துட்டேன், அது ஏன் பக்தர்களுக்கே கஷ்டம் வரணுமா இல்லையா? நாங்களும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? அது ஒரு சிலர் வந்து கேட்பாங்க கிளாஸ்ல வந்துட்டு, நீங்களும் பொறுத்துக்க சொல்றீங்க, நாங்கள் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன். ஆன்மீகத்தில் கிருஷ்ண பக்தியில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தடங்கள் வருது. தடங்கல்கள் வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? ஏன் தடங்கல்கள் வருது? இந்த தடங்கல்கள் எப்படி கடந்து வருவது? எதனால் தடங்கள் வருது? தடங்கல்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குது? அதில் வெரைட்டியாக இருக்குது, அதில் பல வகை இருக்குது. தடங்கல்களை வந்து பல கேட்டகரியாக பிரிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஏன் தடங்கள் வருது? ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னென்ன தடங்கள் வரும்? பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னென்ன தடங்கள் வரும்? என்னென்ன தடங்கள் இருக்குது? அது சம்மந்தமாக சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுது? பகவத்கீதா, பாகவதம், மகாபாரதம்
ராமாயணம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு. அப்புறம் அந்த தடங்களுக்கான காரணம் என்ன? ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்ன? இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? இவ்வளவு கேள்வி கேட்டு இப்போ பதில் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல தடங்கள் ஏன் வருது, எந்தெந்த மாதிரிலாம் தடங்கல்கள் வருது, இதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, இந்த தடங்களுக்கான மூல காரணம் வேறு என்ன, மூல வேறு என்ன, ரூட் காஸ் ஆஃப் ஆப்ஸ்டிகல்ஸ், நம்முடைய தடங்கல்களுக்கான மூல வேறு என்ன, அப்புறம் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, இந்த சேலஞ்சஸை வந்து சவால்களை எப்படி நாம் எதிர்கொண்டு வெளியே வர்றது, அதில் முன்னேறி வர்றது. நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இந்த தடகளை போட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்கல்ல, அதில் ஒரு கேமில் எப்படி இருக்குன்னா, ஓடும்போது நிறைய ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் இருக்கும். இந்த ஸ்கொயராக ஒரு இது வச்சுருப்பாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தடுப்பு வச்சுருப்பாங்க, தடுப்பு பண்ணி வச்சு. இவர் என்ன பண்ணார், நேராக ஓடி வர திடீர்னு ஒரு தடுப்பு வரும், ஜம்ப் பண்ணணும். கொஞ்சம் ஒன்றா இன்னொன்று வரும், அது ஜம்ப் பண்ணி போய் ஜெயிக்கணும். ஒரு தடவை கீழே விழலாம், இல்லை அந்த அது தட்டி விழும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்தவர் எந்திரிச்சு ஓடுறாரு. ஓ கீழே விழுந்துட்டேன், நான் தோற்று போயிடுவேன், இனி ஓட வேண்டாம், எப்படி திரும்பி போயிடலாம். நோ, அடுத்த கோர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த ரேஸில் நான் வின் பண்ணிடணும். முதல்ல ப்ராக்டிஸ் எடுப்பாங்க இல்லையா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு வந்து டோர்னமெண்ட்டுனா, நாளைக்கு வந்து ஒலிம்பிக்கில் வந்து தடகள போட்டி ஓட்டு பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே, அதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் ரேஸ் வந்து மலேசியாவில் வைக்க போகிறாங்கன்னு வச்சு, ஒலிம்பிக் ரேஸ் வந்து மலேசியாவில் நடத்த போகிறாங்க 2026. 2026 மே ஆர் ஜூன், அதில் வந்து மலேசியாவில் ஒலிம்பிக் போட்டி வைக்க போகிறோம். இங்கே உட்காந்துருக்கிற என்ன நினைக்கூடாது, அது இன்னும் 6 மாதம் இருக்கேன், அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா, மலேசியாவில் யாருமே கோல்டு மெடல் வாங்க முடியாது. வேறு நாட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போய்டுவோம், சைனாலேருந்து, அப்புறம் இந்தியாவிலேருந்து, வேறு எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய்டுவோம். ஏன்னா அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஓ இன்னும் 6 மாதம் இருக்கா, நான் தயாராகிட்டே இருக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நான் ஜெயிக்க முடியும். கூட ஓடுறவங்களை நம்ம வந்து எப்படி நினச்சிடக்கூடாது, என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு. கூட ஓடுறவங்கள என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அதனால் அந்த ஸ்போர்ட் மேன் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே ஃபார்ம்லேயே இருப்பார், அவருடைய அந்த ஓட்டத்திலே கவனமாக இருப்பார். அப்படி யார் அந்த ஓட்டத்தில் கவனமாக இருக்காரோ அவர் ஜெயிச்சிடுவார். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, அது இன்னும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு நான் ஏற்கனவே கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், நான் ஈஸியாக ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சா போச்சு. ஸோ எப்போயும் ஃபார்ம்லேயே இருக்கணும், ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும், அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்படி ஒரு விளையாட்டில் தடங்கள் வரும்போது அந்த விளையாட்டு வீரர் அந்த தடங்களை எப்படி கடக்கிறாரு, அதில் எப்படி வின் பண்ணுறாரு, அதுக்கு அவர் என்னென்ன முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கோச் இருப்பார், கோச் சொல்லிகிட்டே இருப்பார், நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவரை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த விளையாட்டு வீரருக்கு கோச் இருக்கும், அந்த கோச் என்ன பண்ணுவார், புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா இன்னொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணு, நீ விட்டுடுவே, நீ உனக்கு கோல்டு மெடல் கிடைக்காது, சீரியஸாக பண்ணு அப்படின்னு புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நல்ல கோச் கிடைச்சவங்க என்ன ஆவாங்க, ஒரு நல்ல கோச் கிடைச்சிட்டா அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் வாங்கிடுவான். ஐயோ இந்த கோச்சே வேண்டாம், எனக்கு ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருக்காரு, வேறு ஏதாவது கோச் வச்சுக்கலன்னா, சிலப்போ சோம்பேறி கோச்சு பிடிச்சி வச்சுருந்தா, நீ ஓடுனா என்ன ஓடாட்டி எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும் அப்படி இருந்ததுன்னா அவ்வளோதான். இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம ஆன்மீக பாதையில் நிறைய தடங்கள்கள்லாம் வரும். முதல்ல அந்த தடங்கள்கள்லாம் ஏன் வருதுன்னு யோசிக்கணும். ஏன் தடங்கள் வருது? நான் யாரை நினச்சி பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன், கிருஷ்ணரை நினச்சி பக்தி பண்ணுறேன். நான் கிருஷ்ணருடைய நாமத்தை தான் சொல்கிறேன், கிருஷ்ணருக்காக சேவை பண்ணுறேன், கிருஷ்ணருக்காக பக்தி பண்ணுறேன். அப்போ அந்த பக்தனுக்கு ஏன் தடங்கள் வருது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன் தடங்கள் வருது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கடைசியில் கேட்பேன், எழுதி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா,
கிருஷ்ணா வந்து நம்ம பொறுமையை பரிசோதிக்கிறார். எப்படி வந்து சீதோஷத்தை நம்ம பொறுத்துக்க பழகிட்டோம் இல்லையா, சீதோஷனால வரக்கூடிய இன்ப துன்பங்களை அசௌகரியங்களை நாம் பொறுத்துக்க பழகிட்ட மாதிரி இந்த பக்தன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் இவர் பொறுத்துக்கிறாரா, இவர் டாலரேட் பண்ணிக்கிறாரா. ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா நம்முடைய சின்சியாரிட்டி டெஸ்ட் பண்ணுற பரீட்சை வைக்கணும். இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து எக்ஸாம்னு ஒன்று வைக்கணும். ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு நான் கஷ்டப்படுத்த மாட்டோம், நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்துட்டு போகட்டும் அப்படின்னா உங்களில் எவ்வளோ பேர் அந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைய அனுப்புவீங்க? யாருமே அனுப்ப மாட்டோம். இங்கே போனால் என் பையன் படித்தானா படிக்கலையா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், அவனுடைய பர்சன்டேஜ் என்ன, என்னென்ன சப்ஜெக்டில் அவன் வீக்காக இருக்கான், என்னென்ன சப்ஜெக்டில் அவன் வந்து வெல்வெஸ்டாக இருக்கான், எப்படி தெரியும்? டெஸ்ட் வச்சா தான் தெரியும். அதுக்காக அந்த பையன் வந்து சொல்லுவான், ஸ்கூலில் டெஸ்ட் மேலே டெஸ்ட் வச்சுருக்காங்க, போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அம்மா 2 அடி கொடுப்பா. டெஸ்ட் வைக்கிறதே நீ படிக்கிறது தானே சொல்லும் இல்லையா? டெஸ்ட் வைக்கிறது எதுக்கு? படிக்கிறது. டெஸ்ட் வைக்கிறதுக்கு எதுக்கு? ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறது படிக்கிறதுக்கு. டெஸ்ட் வைக்கிறது அந்த குழந்தைய எந்த அளவுக்கு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன் கிருஷ்ணன் நம்ம டெஸ்ட் வைக்கக்கூடாது? நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்ணுறோம், எவ்வளோ பொறுமையாக இருக்கும், எவ்வளோ சின்சியராக இருக்கும், கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவார். கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவார். நான் வந்து பக்தியில் வந்து சீரியஸாக இருக்கேனா, பக்தியை சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கேனா, கிருஷ்ணாட்ட ஓகே. இப்போ இந்த கேள்வி கேட்டால் எல்லாம் கை தூக்குவோம். இந்த பிரிவில் யார் கிருஷ்ணாட்ட போகணும்? எல்லாம் கை தூக்கிடுவோம். ஆனால் பரிச்சை வச்சா போவோமான்னு, இந்த பிரிவில் கிருஷ்ணாட்ட போகணும், ஆனால் எனக்கு பரிச்சை இருக்கக்கூடாது. நோ. ஸோ கிருஷ்ணாட்ட போகணுன்னா டெஸ்ட் வேணும். இப்போது அதே சேம் எக்ஸாம்பிள். இந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போனால் இந்த குழந்தை நன்னா படிக்கிறானா இல்லைன்னு டெஸ்ட் வச்சது தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் கிருஷ்ணா வந்து நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண பக்தியில் நான் முன்னேற்றம் அடையணும், என்னுடைய சிந்தனை என் உணர்வு வந்து கிருஷ்ணர் மேல் நிறுத்தணும் அப்படின்னா கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவார். அது என்னென்ன டெஸ்ட் அடுத்தது போகும். ஸோ கிருஷ்ணா வந்து பரீட்சை பண்ணுவார். அப்போ ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கிருஷ்ணா பரீட்சை பண்ணுறாரு. நான் வந்து எவ்வளோ சின்சியராக பக்தி பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ சீரியஸாக இருக்கேன், நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் பக்தியை விட்டுட மாட்டேன்னா பரீட்சை இல்லையா? நன்னா படிக்கிற குழந்தைக்கு எப்போ பரீட்சை வச்சாலும் பாஸ் ஆகிடும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 80ல் பிறந்த குழந்தை, 80s கிட். நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னைக்கே படிச்சிருக்கோம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் ஸ்கூல் போயிட்டுருப்போம், அன்னைக்கு நடத்துகிற பாடம் அன்றைக்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கு எப்போ எக்ஸாம் வச்சாலும் எனக்கு சொல்லிடுவேன். ஏன்னா அன்றைக்கே நான் படிச்சுட்டேன். ஐயோ எக்ஸாம் வரும்போது நான் ஒன்றும் படிக்கலையே, நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் ஃபெயில் ஆகிடும். ஸோ பி ப்ரிப்பேர்டு இல்லையா? ப்ரிப்பேராக இருக்கணும். ஒரு நல்லா படிக்கிற குழந்தைக்கு எப்போ பரீட்சை வச்சாலும் அது பாஸ் ஆகிடும். அது வந்து சொல்லாமல் வச்சுட்டீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க, இன்ஃபார்ம் பண்ணல அப்படிலாம் இல்லை. நீ படிக்க வேண்டியது ஒரு டியூட்டி. படி, எக்ஸாம் வரும், பாஸ் எழுது, எனி டைம் எக்ஸாம். அந்த மாதிரி கிருஷ்ணாவை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சில தடங்கல்கள் வருதுன்னா பகவான் நம்மை பரீட்சை செய்கின்றார். நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, நாம் அவரை சரணாகதி செய்திருக்கிறோமா, பக்தி பாதை விட்டு ஓடிடுமா இருக்குமா? ஏதாவது கஷ்டம் வந்து ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா இவன் ஓடிடுவானா இருப்பானா? ஆக்சுவலி நம்ம பார்ப்போம், இது நமக்கு லைஃப்பில் வந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது பெரிய லிஸ்டே இருக்குது பாகவதத்தில். இது நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதை அவங்க சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரியா? அப்போ கிருஷ்ணா வந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சில தடங்கல்கள் ஏற்படுதுன்னா பகவான் நம்மை பரீட்சை செய்கின்றார். நாம் பொறுமையாக இருக்குமா, கிருஷ்ணரை சரணடைந்து இருக்குமா, பக்தியில் வந்து விட்டு விலகாமல் இருக்குமா, உறுதியாக இருக்குமா, வைராக்கியமாக இருக்குமா, பரீட்சை பண்ணுறோம். செகண்ட் திங் வந்து கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம், இந்த மாதிரி நமக்கு தடங்கள் வரும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க, கோயிலுக்கு வரீங்க, சேவை பண்ணுறீங்க, ஏதோ தடங்கள் வந்துட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணாட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவோம், கிருஷ்ணா எப்படியாவது என்ன இந்த கஷ்டத்துலேருந்து விட வச்சிருங்க. அப்போ என்னது? கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? அவரை சரணாகதி பண்ணி வைப்பார். இதில் வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா அப்படியே சொகுசாக இருந்து பக்தி பண்ணுறது. எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, கோயிலையும் பிரச்சனை இல்லை, வெளியிலையும் பிரச்சனை இல்லை, எவ்ரி திங்ஸ் நார்மலாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, கோயிலில் வந்தால் ஒரு சின்ன சங்கடம், அப்புறம் வந்து வேலைக்கு போகிற இடத்துல சில சங்கடம், ஏதோ ஒரு ஆபத்து, அந்த மாதிரி சூழ்நிலையில் பக்தி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குல்ல? நம்ம மோர் டிபெண்ட் ஆகும் கிருஷ்ணா. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சங்கடங்கள் வரும்போது, தொந்தரவுகள் வரும்போது நம்ம கிருஷ்ணரை இன்னும் டிபெண்ட் ஆகும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? நம்ம டிபெண்ட் பண்ண வைக்கிறது. கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுவார்? சில தொந்தரவுகளை கொடுக்கறது, சில தடங்கள் கொடுக்கறது. அந்த பக்தன் என்னையே சார்ந்து இருக்கணும், என்ன டிபெண்ட் பண்ணணும், என்கிட்ட சரண்டர் ஆகணும், என்னை தவிர அவனுக்கு வேறு யாரும் உதவ முடியாதுன்னு அவன் ரியலைஸ் பண்ணணும். பக்தனுக்கு தடங்கள் வரும்போது பகவானை தவிர அவருக்கு யாரும் உதவ முடியாது அப்படிங்கிற அனுபவத்தை பகவான் தருவார். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? கிருஷ்ணா வந்து பரிச்சயம் பண்ணுவார். ரெண்டாவது பாயிண்ட்டு அவருக்கு அனுபவத்தை தருவார், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓ, கிருஷ்ணர் மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும், அதனால் என்ன தடங்கள் வந்தாலும் நான் கிருஷ்ணர்கிட்ட போயிடுவேன், கிருஷ்ணர் பிடிச்சிடுவேன். செகண்ட். மூணாவது காரணம் என்னென்னா, கிருஷ்ணா வந்து பக்தருக்கு தடங்கள் கொடுக்கும்போது, ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணர் தொடர்ந்து தடங்கள் கொடுத்துட்டே இருக்கார். ஆக்சுவலி கிருஷ்ணர் தடங்கள் கொடுக்கல, அவர் பக்தி பண்ணும்போது தடங்கள் வந்துட்டே இருக்கு, அந்த பக்தனும் பொறுத்து பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ என்ன? ஒரு பக்தனுக்கு வந்து தொடர்ந்து கஷ்டங்களோ பிரச்சனைகளோ தொந்தரவோ வந்துட்டே இருக்கு, ஆனாலும் அவர் பக்தி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆகும்? அந்த பக்தனை எல்லாரும் புகழ்வாங்க, அந்த பக்தன் புகழ்ச்சி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஓ பாருங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணரை விட மாட்டேங்கிறாரு, பக்தியை விட மாட்டேங்கிறாரு, எவ்வளோ உறுதியாக இருக்காரு, எவ்வளோ வைராகியம் இருக்கு. அப்போ அந்த பக்தனுடைய புகழை பகவான் பார்ப்பார். அந்த நிறைய இருக்குது, உதாரணம் இருக்குது, கொடுக்குறேன். எவ்ரி திங்ஸ் தேர், சாஸ்திராவில் இருக்குது, டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு பேசுகிற விஷயம்லாம் ப்ராக்டிக்கலாக உதாரணம் கொடுக்குறேன், சாஸ்திரத்துக்கும் கொடுக்குறேன். கண்ணு முன்னாடி காமிக்கிறேன், சாஸ்திரத்துலேருந்து காமிக்கிறேன், ரெண்டுமே காமிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஏன் தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது, நான் ஏன் பக்தியெல்லாம் பண்ணணும்? நோ, தேர் இஸ் அ ரீசன், காரணம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கிருஷ்ணா நம்மளை பரிச்சயம் பண்ணுறாரு, ரெண்டாவது கிருஷ்ணா வந்து அவரை மோர் அண்ட் மோர் நம்ம அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணுறது, கிருஷ்ணாவை சரணாகதி பண்ண வைக்கிறாரு. மூணாவது அந்த பக்தனுக்கு புகழ் கொடுக்குறாரு. பாருங்கள், பக்தன்னா அப்படி இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணரை விட மாட்டேங்கிறார். அவர் இந்த பிரிவிலே பகவான் போயிடுவார், கன்ஃபார்ம் ஆகிடும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ணரை விட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பக்தனை கிருஷ்ணர் எப்படி விடுவார்? என்ன பிரச்சனை, என்ன தடங்கள் வந்தாலும் கிருஷ்ணரை விடாத பக்தனை கிருஷ்ணர் எப்படி விடுவார்? கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரணஷதி. பகவான் என்ன சொல்லியிருக்காரு? என் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டார், என் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டார். சரி, அடுத்தது கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம்? இந்த பக்தனுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அவனுடைய கர்ம வினை கொஞ்சம் பாக்கி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மெல்லாம் வந்து கர்மான்னு தெரியும் இல்லையா? கர்மா 3 விஷயம் இருக்குது, கர்மா, அகர்மா, விகர்மா. பகவத்கீதையில் படிச்சிருக்கீங்களா? கர்மானா என்னது? செயல்கள், புண்ணியமான நல்ல செயல்கள். அகர்மானா அகர்மா. அந்த கர்ம வினையில் நமக்கு பாதிப்பு வராது, ஏன்னா அது கிருஷ்ணருக்காக செய்யணும். கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது அல்லது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அல்லது பக்தி தொண்டு செய்வது அகர்மா. அந்த கர்ம வினை நம்மளை பாதிக்காது. விகர்மானா சாஸ்திரத்துக்கு எதிராக பண்ணுறது, பாவகரமான வாழ்க்கை வாழ்றது, அது பாதிக்கும். அப்போது நம்ம வந்து இப்போ பக்தி பண்ணிட்டு இருக்கோம். சிலர் வந்து 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கலாம், சிலர் 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கலாம், 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கலாம், 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள கர்மங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? சேர்த்து வச்சுருக்கோம், டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம், பேங்க்கில் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அந்த கர்மங்கள் என்ன ஆகுன்னா ஒன் ஆஃப்டர் ரெண்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த உடம்பு எடுத்துட்டோம்ல, இந்த உடம்பு எடுத்துட்டா அனுபவிச்சதுன்னு ஆகணும்.
இல்லை நான் உடம்பு எடுத்தால் எப்படி அனுபவிக்கலாம்னு கேட்க முடியாது. இந்த உடல் எடுத்தால் அனுபவிக்கணும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அனுபவிக்கணும். இந்த நோய் ஏன் வருது? அதான் கர்மா இல்லையா? வயோதிகம், நோய். அப்புறம் சிலர் பக்தர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சில ஏழையாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, நடுத்தர வாழ்க்கையில் உள்ளவங்க இருப்பாங்க, வசதியானவங்க இருப்பாங்க. கிருஷ்ணர் எல்லாரையும் ஒரே மாதிரி படிச்சிடல. அவங்கவுங்களுக்கு ஒரு கர்மா பேக்கேஜ் இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் செட்டப்போட இங்கே வந்திருக்கோம். நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றால் போல தான் நம் கணவன், நம் மனைவி, நம் பிள்ளைங்க, நம் பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய வேலை, நம்முடைய பிறப்பு, நம்முடைய தொழில் எல்லாம் கர்ம வினைப்படி தான் அமையும். அப்போ அடுத்த கேள்வி வந்திருக்கேன், எல்லா கர்ம வினைப்படி அமைந்து அப்போ நான் ஏன் பக்தி பண்ணணும் இல்லையா? அடுத்த கேள்வி வந்துடும், எல்லாமே கர்ம வினைப்படி தான் நடக்குதுன்னா அப்போ நான் ஏன் பக்தி பண்ணணும்? எல்லாமே கர்ம வினைப்படி நடக்குது. பக்தி பண்ணா கிருஷ்ணன் அந்த கர்மத்தை மாற்றுவார். அதுக்கு பிரம்மா என்ன சொல்றார்? கர்மாதி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜா. பிரம்மதேவர் சொல்றார் பிரம்ம சம்ஹிதையில, ஒரு பக்தன் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால அந்த பக்தனை பகவான் கர்ம வினையிலிருந்து விடுவிப்பார். அப்ப ஏன் கஷ்டப்பட்டு இருக்கேன்? நான் தான் பக்தி பண்ணிட்டு இருக்கேனே. அப்ப கர்மால டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கு. நம்ம செஞ்ச கர்ம வினைகள்ல நிறைய விதவிதமான கர்மம்லாம் இருக்கு. சில கர்ம வினைகள் நம்ம முன்னாடி வரல, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் வரும், அது காத்துட்டு இருக்கு. சில கர்ம வினை அது விதை வடிவில் இருக்கு, எப்ப வேணாலும் முளைக்கலாம். புராணங்கள்ல, குறிப்பா பத்ம புராணத்துல இந்த கர்மத்தோடைய வினைகள், கர்ம வினையுடைய பலன்கள் இருக்கு இல்லையா, அது டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. சில கர்ம வினை நாம் செய்த செயல் இருக்கு இல்லையா, நாம் செய்த செயல் சிலது விதை வடிவில் இருக்கும், அது இன்னும் முளைக்கல. சிலது முளைச்சு அப்படியே துளிர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. சிலது பழமா இருக்கு, சிலது நம்ம முன்னாடி நிற்கிது, சிலது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சிலது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நீங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, பட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. ஆர்எஸ்சி கன்ஃபார்ம் ஆயிரும், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும், ஆகாமல் போகலாம், இல்லை சீட்டிங் உட்காந்து போகிற மாதிரி ஆகலாம், இல்லை கேன்சலே ஆகலாம் இல்லையா? ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணால் சொல்லுவாங்க, யுவர் டிக்கெட் இஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட், உங்கள் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி நாம் செய்த கர்ம வினைகள் சிலது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் சுக்கு. ஸோ சில கர்ம வினைகள் வரலாம், அது காத்துட்டு இருக்கு. அது பெரிய மலை மாதிரி இருக்கு, எவ்வளோ சேர்த்து வச்சுன்னு தெரியாது. இந்த பிறவியில், அதுக்கு முன்னாடி பிறவியில், அதுக்கு முன்னாடி இப்படி போனால் நாம் செய்த பாவங்கள், கர்ம வினைகள் அப்படி பெரிய மலை மாதிரி, பர்வதம் மாதிரி இருக்கு. அது எனி டைம் வரலாம். ஸோ அதுக்கு பக்திக்கு என்ன சம்பந்தம்? யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பக்தி செய்கிறாங்களோ அந்த கர்ம வினைகளை கிருஷ்ணர் போக்கிடுவாருன்னு சொல்கிறார் பிரம்மா. ஒரு பக்கம் பிரம்மா சொல்கிறார், கர்மாதி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜம். கிருஷ்ணருக்கு பக்தி தோண்டு ஆற்றுவதால நம்ம கர்ம வினையெல்லாம் போயிடும். எந்த மாதிரி கர்ம வினை போயிடும்? இந்த விதை வடிவில் இருக்கு இல்லையா, அது முளைக்கவே செய்யாது. விதை வடிவில் இருக்கும், அது முளைக்க, விதை வளர விட்டால் தானே முளைக்கும். கிருஷ்ணர் முளைக்காம செய்திருவார். வளர்ந்துட்டு இருக்கிறதையும் வளராம செய்திருவார். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதை கூட கேன்சல் பண்ணிடுவார். இப்போ நான் உங்க கையில் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கையில் ஒரு பழம் கொடுத்துட்டேன், இன்னும் சாப்பிட்டு தான் ஆகணும், தவிர்க்க முடியும். உங்கள் கையில் வந்துருச்சு, உங்கள் கையில் இந்த பழம் வந்தாச்சு, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சில கர்ம வினைகள் நம்ம முன்னாடி நிற்கிது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணர் சொன்ன, தாம் திதிக் ஸ்வக்ஷ பாரதா, பொறுத்துக்கோ, இந்த உடலோடு முடிச்சு போயிடும் உன் கர்ம வினை. நீ பக்தி பண்ணிட்டே இரு, இந்த கஷ்டம் உனக்கு வருது, ஏன்னா இந்த உடல் எடுத்துக்கிட்டேன். இந்த உடல் எடுத்ததுனால நான் சேவை பண்ணலான்னு நினைக்கிறேன், உடம்புல ரொம்ப வியாதி, என்னால் பண்ண முடியல. ஏன் வியாதி வந்தது? இந்த உடம்பு எடுத்ததுனால. ஏன் இந்த உடம்பு எடுத்த? பாவகாரியம். அப்போ அதில் கூட நன்மை இருக்குது. நான் இந்த உடம்பு எடுத்தாலும் மனுஷ உடம்பு கிடைச்சிருக்கு, அதுலேயும் நன்மை இருக்குது. நான் பக்தருடைய சங்கத்தில் இருக்கேன். அப்போது அரிது மானிடராய் பிறத்தில் இருக்குது. மனித வாழ்க்கை ரொம்ப அபூர்வம். இதே ஒரு விலங்கோட உடலை பிறந்து ரொம்ப பாவம். மரம், செடி, கொடி, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப பாவமான உடல், அது தப்பிக்கவே முடியாது, அனுபவிச்சாகும். ஆனால் நம்ம நம்ம பக்தினால கர்ம வினையை மாற்றிடலாம். அதனால கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற மாதிரி,
தீயினால் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவும். ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா, ஒரு பஞ்சை எடுத்து கொண்டு போய் தீயில போடுங்க, டப்புன்னு தூசியா போயிடும். அந்த மாதிரி நாம் செய்த கர்ம வினைகள்லாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்க ஜபிக்க எரிஞ்சு பஸ்பமாயின்று. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா என்ன கணக்கிட முடியாத பாவங்கள்லாம் எரிஞ்சு பஸ்பமாயிட்டு. நமக்கு தெரியாது எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல பகவானுக்கு சேவை செய்ய செய்ய நம்ம செய்த கர்ம வினைகளை எரிஞ்சு சாம்பலாயிட்டு. ஆனா இப்போ முன்னாடி வந்து நிற்கிது இல்லையா, அது என்ன பண்ணுவார் கிருஷ்ணா, அதை மினிமைஸ் பண்ணி அந்த கர்ம வினையை நம்ம சந்திக்க வச்சிருவாரு, அந்த கஷ்டத்தையும் தற்காலிகமாக நம்ம கொடுத்துடுவாரு, அந்த பிறவியோட முடிச்சிடுவாரு. சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி. நான் வந்து பிரபுகிட்ட ஒரு 40 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட ஒரு 40 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கேன். ஒரு நாள் எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க 40 லட்ச ரூபா பணம் எப்போ தர போகிறீங்க? நான் சொல்கிறேன் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு 2 மாதத்தில் கொடுத்துட்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக 2 மாதத்தில் கொடுத்துட்றேன். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20 வருஷம் கழிச்சு 40 லட்சத்துக்கு கொடுத்துட்றேன். இல்லை எதுக்கு ஓகே சொல்லுவீங்க நீங்கள்? டக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு 40 லட்சம் வர வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. அதனால கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிருங்க. இந்த இப்பயே கொடுத்து 2 மாதத்துல முடிச்சிருங்க, சீக்கிரம் முடிக்கணும். அப்போ எனக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரம் வரதை நான் விரும்புகிறவன், ரொம்ப நாள் வெயிட் பண்ண விரும்பல. அதே மாதிரி தான் என்னுடைய கர்ம வினைகள் இந்த பிரிவில் எனக்கு வந்து போயிட்டோம், இதை தீர்க்கிறதுக்காக இனி நான் பல பிரிவு எடுக்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நம்ம அவருக்கு பக்தி சேவை செய்யும்போது இந்த பக்தனை எப்படியாவது என்னுடைய உலகத்துக்கு, வைகுந்த லோகத்துக்கு, கோலோகத்துக்கு அழைச்சிட்டு இருக்கணும். நம்ம ஆர்வப்படுறோமோ இல்லையோ, நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ, நம்ம முயற்சி பண்ணுறோமோ இல்லையோ, கிருஷ்ணன் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. கிருஷ்ணன் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த ஜீவாத்மாக்கள் எப்போ என்கிட்ட வர போகிறாங்க, எப்போ என் உலகத்துக்கு வர போகிறாங்க, அந்த ஒரு காரணமற்ற கருணை இருக்கிறதுனால தான் பகவான் இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு. இல்லாட்டி அவரே இங்கே வரணும், அவருக்கு இங்கே வேலை ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் நமக்கே இங்கே வேலை ஒன்று தேவையில்லாம இங்கே வந்துருக்கு. நமக்கே இந்த உலகத்தில் ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க. இங்கே உட்காந்து நான் ஒரு செகண்ட் கொடுக்குறேன், யோசிச்சு பாருங்க. இந்த வந்து நம்ம என்ன சாதிக்கிறோம்? ஒரு ஆணி முடியும், ஒன்றும் சாதிக்கல இல்லையா? ஒன்றுமே சாதிக்கல. வெறுமனே புலனின்போ பௌதிக வாழ்க்கை இதுதான். வேற என்ன சாதிச்சிருக்கிறோம்? ஏதோ புரோபா இயக்கத்தில் வந்தனால கொஞ்சம் கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், அது வேணால் உருப்படியாக பண்ணுறோன்னு சொல்கிறோம். அது கூட அரைக்குறையாக தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ உண்மையில சொல்ல போனா ஜீவாத்மாவை நாமளே இந்த ஜட உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லாம வந்துட்டோம். நம்ம தேவையில்லாம இங்க வந்து செயல் அதோட வினை, செயல் அதோட வினை, கர்மா கர்ம வினை, கர்மா கர்ம வினை, பாவகர்மா புண்ணிய கர்மா அனுபவிச்சுட்டே இருக்க ஒரு லைஃப் ஆஃப்டர் லைஃப். ஒரு பேர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேக உபபத்தி. நம்ம கர்ம வினைக்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட உடல் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. அது கர்ம வினைக்கு ஏற்றாற் போல. இப்போ நான் பக்தி செய்ய ஆரம்பிச்சா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, இந்த ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படி ஃபினிஷ் பண்ணிடுவார். நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, மலை மாதிரி இருக்கிறது, விதை வடிவில் இருக்கிறது, இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து கிளியர் பண்ணிடுவார். பட் இப்போ நான் சந்திச்சு ஆகணுமே, அந்த கர்ம வினையை இந்த லைஃப்லேயே கொடுத்து கிளியர் பண்ணி, அப்போ நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணும். நம்ம பக்குவம் இல்லாதனால கிருஷ்ணர் போய் கிளைம் பண்ணுவோம், கிருஷ்ணா நான் உன் ஞாபகத்தை சொன்னனே, நீ எப்படி பண்ண, நீ அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு இருக்க, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒரு டோக்கன் தான் கொடுத்தேன், அதுக்கே நீ கஷ்டப்பட்டேன், எப்படி அது கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இந்த பிரிவிலையும் நீட்ட வந்துடலாம். கொஞ்சம் கர்ம வினையை தீர்த்துடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, கர்ம வினையில் தீர்த்து போயிடு. சரி கிருஷ்ணா நான் பொறுத்துக்கிறேன், வர கஷ்டம்லாம் இந்த பிரிவிலே வந்துட்டோம், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பிரிவில் வந்துட்டோம், அது போய் 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 பல வருஷம் பல பிரிவு எடுக்க வேண்டாம். இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம், அந்த பக்தனுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அவன் வந்து இந்த ஜட உலகத்துக்கு மேலே பிரக்தி அடைஞ்சு, இந்த உதாரணத்துக்கு இந்த உலகத்து மேலே நமக்கு வந்து ஒரு பட்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு மலேசியா மேலே பட்டுதல் இருக்கும், சிலர் சொந்த ஊர் மேலே பட்டுதல் இருக்கும், சிலர் சொந்த வீட்டு மேலே பட்டுதல். இந்த பற்றுதல் தான் இந்த ஜட உலகத்தில் மீண்டும் மீண்டும் நான் பெரிய எடுக்கிறதுக்கான காரணம்.
சிலருக்கு மனைவி மேலே பற்றுதல், சிலருக்கு கணவர் மேலே பற்றுதல், சிலருக்கு இந்த ஜட உலகத்து மேலே பற்றுதல், சிலருக்கு நாய் மேலே கூட பற்றுதல். நாய் மேலே பற்றுதல், பூனை மேலே பற்றுதல். இந்த பற்றுதல் வந்து நம்மளை விடுவிக்கணும்னா கிருஷ்ணா ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் கொடுப்பார். அது வந்து என்ன ஆகிடும்னா விரக்தி அடைஞ்சிரும். சரி, இல்லை ஏமாத்துறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்களை என்னை ஏமாற்றிட்டாங்க, என் நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இனி உங்கள் மேலே பற்றுதலே கொள்ளக்கூடாது, இந்த பிறவே வேண்டாம். எனக்கு இந்த ஜட உலகமே ஏமாத்துக்காரங்களாக இருக்காங்க, இந்த ஜட உலகமே ஏமாத்த துக்கம் தான் தருது, பேசாம நான் கிருஷ்ணாட்ட போயிடுறேன். கிருஷ்ணன் எடுத்துருவோமா? சரி சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு துன்பம் வருது, இல்லை தடங்கள் வருதுன்னு சொன்னால் அது அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. தடங்கல்கள் எப்பவுமே வெற்றிக்காக தான், அது தோல்விக்காக அல்ல. அந்த தடங்கள் என்ன பண்ணும்? நம்மளை கிருஷ்ணன்ட்டு நெருக்கமாக கொண்டு போகும். தான் ஒரு ரீசன். ரெண்டாவது, எந்தெந்த மாதிரி தடங்கள்லாம் வரும் இல்லையா? ஸோ பக்தி செய்யும்போது நமக்கு என்ன மாதிரி தடங்கள்லாம் வரும்? பக்திக்கு தடங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பக்திக்கு முதல் தடங்களே சோம்பேறித்தனம் தான். அதை விட்டா பக்தியில் முன்னேறலாம். ரெண்டு விதமான தடங்கள் இருக்கு. ஒன்று நமக்குள்ள வரக்கூடிய தடங்கள், நமக்கு வெளியில வரக்கூடிய தடங்கள். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரெண்டு தடங்கள். ஒன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய தடங்கள்கள், நமக்கு வெளியில வரக்கூடிய தடங்கள். ஃபர்ஸ்ட் உள்ள என்னன்னு பார்த்துருவோம். உள்ள இருக்கக்கூடிய தடங்கள் முதல்ல சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வயசாயிடுச்சு, இப்போதானே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், இப்போதானே இளமையாக இருக்கும், இப்போ அனுபவிக்காம எப்போ அனுபவிக்க போகிறோம், இதெல்லாம் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். ஏதாவது ஒன்று சொன்னால் சேவை தானே அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, ஜென்மாஷ்டமிக்கு 4 மாதம் இருக்கு, ரத யாத்திரைக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு, அந்த சாமிஜி இன்னும் 4 மாதம் கழிச்சு தானே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிளான் கிடையாது. சோம்பேறினா சோம்பேறி. அந்த இதில் பேக் டு கார்டன் மேகசின் ஒரு ஸ்டோரி வந்து ப்ரோப்பா எழுதிருப்பார் இல்லையா? வீடை தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும், 2 பேர் படுத்துட்டு இருப்பான், முதுகில் எரியிற வரைக்கும் படுத்துட்டு இருப்பான். பக்கத்து வீட்டில் முதல்ல தீ பிடிக்கும். ஐயோ பக்கத்தில் தீ பிடிச்சிக்கிட்டே எரிச்சு போகணும்னு இல்லை, அது அங்கே தானே தீ பிடிச்சிருக்கு. பக்கத்து வீடு தீ பிடிச்சி, அப்புறம் இந்த வீடு தீ பிடிச்சி, அப்புறம் பெட்ரூம் வரைக்கும் வந்து பெட்டெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் தீ பக்கத்தில் வந்துருச்சா அப்படின்னா அது மாதிரி சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டா பக்தியில் முன்னேற்றம். இது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்துவது. ஒரு வியாபாரம் பண்ணுறவன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டா வியாபாரத்தில் வெற்றி அடையலாம். ஒரு படிக்கிற மாணவன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டா ஸ்கூலில் பெஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஒரு 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 வேலைக்கு போகிறவர் சோம்பேறித்தனத்தை கைவிட்டா முதலாளிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பின்னு பாட்டுக்கு பழைய பாட்டு இல்லையா? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உற்சாகம் இருக்கணும் பக்தியில். ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, உற்சாகா நிச்சயா தைரியா தத்தர் கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக சதோ வித்தி சத்வித் பக்தி பிரசீது. எப்போ பக்தி வளரும்? இந்த 6 விஷயங்களை பண்ணணும். ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், பக்தியில் உறுதியாக இருக்கணும், ஆச்சாரியர் சொன்னது பக்தர்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். உற்சாக நிச்சயா தைரியா தத்தர் சங்கத்தியாக, பக்தர் அல்லாதவன் சங்கத்தை தவிர்த்துடணும். அப்புறம் நாளுக்கு நாள் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். நான் என்ன சேவை பண்ணணும், எனக்கு என்ன சேவை, கோயிலில் போய் எனக்கு சேவை கொடுங்க, எனக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க அப்படி, அது ஆர்வமாக இருக்கும். அப்போ பக்தி வளரும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம். ரெண்டாவது பௌதிக ஆசை. இந்த பௌதிக ஆசையை உள்ளே வச்சுட்டே இருந்தாலும் பகவான்கிட்ட போக முடியாது. இங்கே அங்கே போகணும், அந்த இடம் வாங்கணும், அங்கே வீடு கட்டணும், அப்புறம் இந்த சொப்பூரில் ஒரு வீடு வச்சுக்கணும், அப்புறம் இந்த நார்த்தில் ஒரு வீடு, சவுத்தில் ஒரு வீடு, அந்த வீடை கட்டி அங்கே வாடகை கொடுணும். இந்த மாதிரி பிளானே போடக்கூடாது. பௌதிக ஆசைகள், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதை வாங்கணும். எனக்கு வந்து வீட்டில் ஒரு காடி தான் இருக்குது, என் பையன் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறான், பொண்ணு ஒரு பக்கம் போகிறான், எனக்கு 4 காடி வேணும், 4 காடி நிறுத்தத்துக்கு 4 விதமான கார் பார்க்கிங் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வீடு. எப்படி பிளான் போட்டுட்டே போனால் பக்திக்கு பிளான் போட டைம்லாம் போய்டும். ஸோ ப்ராப்பா சொன்னது சிம்பிள் லிவிங் ஹை திங்க், எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. ஸோ பௌதிக ஆசைகளை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு பக்தியில் முன்னேற்றம் அடையும். பௌதிக ஆசையும் பக்தி முன்னேற்றம் ஒரே கோட்டில் போக ஒரு பக்கம் பௌதிக ஆசை இருக்கு, இன்னொன்று பக்தி வேணும்னா கிடைக்கும். என்ன கிடைக்கணும்? சுத்த பக்தி கிடைக்கும். பௌதிக ஆசை இருக்கிற பக்தனுக்கு பகவானோட ஆசையை பூர்த்தி பண்ணிடுவார்.
ஒரு பக்தனுக்கு பௌதிக ஆசை இருக்குன்னா பகவான் பூர்த்தி செஞ்சிருவார், ஆனால் சுத்த பக்தி கிடைக்காம போயிடும். அன்னைக்கு பலிமாராஜ கதை சொல்லிட்டு இல்லையா, தேவர்களுக்கு வந்து என்ன பண்ணாரு, சொர்க்கத்தை திரும்ப கொடுத்தாரு, ஆனால் சுத்த பக்தி கொடுக்கலையே. ஏன்னா அவன் அதான் கேட்டான், நீ கேட்டா நான் கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ பௌதிக ஆசை இருக்கக்கூடாது. அப்புறம் பக்தி மார்க்கத்தின் மேலேயோ ஆன்மீக குரு இடத்துலையோ பகவான் இடத்துலையோ சந்தேகமே இருக்கக்கூடாது. நான் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறேன், இந்த ஜபம் வந்து என்னுடைய தடங்களை போக்கிடுமா, நான் குருவை எடுத்துட்டு இருக்கேன், இவர் என்ன பகவான்கிட்ட அழைச்சிட்டு போயிடுவாரா, நான் கிருஷ்ண பக்தி பண்ணுறேன், நான் வந்து பகவான்கிட்ட போய், இந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. சம்சயாத்மா வினஷதி, சந்தேகப்படும் ஆத்மா வீணாய் போயிடும். அஸ்வத்ததானா புருஷா தர்மசாஷ பரந்தபா அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்தி. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இந்த பக்தி மார்க்கத்து மேல யார் நம்பிக்கை இல்லையோ, அஸ்ரத்தா, ஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாத நபர்கள் என்ன ஆவாங்க, அஸ்வத்ததானா புருஷா. பக்தி பண்றவனுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பிக்கை இல்லைன்னா திரும்பியும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல தான் உள்ளது. அதில் நம்பிக்கையின்மையும் ஒரு தடங்கள், சோம்பேறித்தனம் ஒரு தடங்கள், பௌதிக ஆசை மற்றும் ஒரு தடங்கள், சந்தேகம் இன்னும் ஒரு தடங்கள், அதுக்கப்புறம் வந்து சந்தேகம், அதுக்கப்புறம் வந்து பொய்க்கு அகங்காரம். இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கக்கூடியது. பொய் அகங்காரம் என்னது, ஓ நான் படிச்சிருக்கேனே, நான் ஏன் அந்த பக்திட்ட போய் கேட்கணும், நான் ஏன் குரு கிட்ட போகணும், நான் ஏன் இந்த சேவையெல்லாம் பண்ணணும். சேவைன்னெல்லாம் சேவை தான், இந்த தர துடைக்கிறதும் சேவை தான், பாத்திரம் கழுவுறதும் சேவை தான். இல்லை இல்லை நான் வந்து காடியில் வந்துட்டு போவேனே தவிர இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஆஃபீஸ்லேயே இது பண்ணதில்லை, நான் வீட்லேயே பண்ணதில்லை, இங்கேயே நான் பண்ணணும் இல்லையா. நான் வீட்லேயே ஒரு பாத்திரத்தை எடுத்து நிறுத்தி வைக்க மாட்டேன், நான் ஆஃபீஸில் அது செய்ய மாட்டேன். நான் யார் தெரியுமா, நான் வந்து கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர், அதில் ஒரு சிஇஓ, நான் அவன் இவன். கிருஷ்ணர் முன்னாடி கிடையாது. கிருஷ்ணர் முன்னாடி நம்ம யாரு, தாச 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 தாசாரு தாச, பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். அதனால் பொய்யாங்காரம் இருந்தால் அது பக்தியில் பெரும் தடை. நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடுத்த தடை என்னது, பொய்யாங்காரம். ஏன் அவங்க செய்யட்டுமே, நான் தான் செய்யணுமா, அவங்க வந்து பண்ணட்டும், இவங்க வந்து பண்ணட்டும், இது பொய்யாங்காரம். பக்தனுக்கு பொய்யாங்காரம் கூடவே கூடாது. இல்லை நான் இந்த கோயிலை நடத்திட்டு இருக்கேன், நான் ஏன் போய் தர க்ளீன் பண்ணணும், நான் ஏன் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், நான் ஏன் வசல் க்ளீன் பண்ணணும். ப்ரோப்பா அப்படி செய்வார். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ ப்ரோப்பா என்ன பண்ணார், அவரே வந்து பிரசாதம் முதல்ல இந்த இது இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோப்பாருக்கு சீடர்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணார், அவர் தான் பிரசாதம் தயார் பண்ணார், அவர் தான் பிரசாதம் பண்ண பாத்திரம் கழுவினார், அவர் தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணார், அவர் ஆச்சாரியர். அப்போ அவருக்கு துளி கூட பொய்யாங்காரம் கிடையாது. அந்த பொய்யாங்காரம் பெரும் தடை. அதுக்கப்புறம் அபராதம் செய்வது, இந்த பக்தர் அப்படி, அந்த பக்தர் இப்படி, இவரே எப்படி பண்ணுறாரு, அவரே அப்படி பண்ணுறாரு, பக்தரிடம் குற்றம் காண்பது, ஒரே கண்டுபிடிக்கிறது, அபராதம் செய்கிறது. வைஷ்ணவ அபராதத்து நிறைய இருக்குது. வைஷ்ணவ அபராதம், நாம அபராதம், சேவாபராதம், அது தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி அபராதங்கள் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நடக்குது. நமக்கு உள்ளே நடக்கிறது என்னது, சோம்பேறித்தனம், பௌதிக ஆசை, அப்புறம் சந்தேகம், அப்புறம் பொய்க்கருவம், பொய்யங்காரம், அப்புறம் குற்றங்கள் செய்வது. இதெல்லாம் தடங்கள், உள்ளுக்குள்ளே நடக்கிற தடங்கள். வெளியிலேருந்து என்ன தடங்கள் வரும், வெளியிலேருந்து சிலப்போ ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும். உதாரணத்துக்கு கணவர் பக்தராக இருப்பாங்க, மனைவி பக்தி பண்ண மாட்டாங்க, மனைவி பக்தராக இருப்பாங்க, கணவர் பக்தி பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸில் போய் பக்தி பண்ண முடியாது, ஸ்கூலில் பக்தி பண்ண முடியாது. ஏதோ ஒரு தடங்கள் வெளியிலேருந்து வருது. நண்பர்கள் மத்தியில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு விதமான சேலஞ்ச், இது ஒரு விதமான தடங்கள். இது எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். சேவை பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய தடங்கள். அப்புறம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, நான் வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து தடங்கள் வருதுன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன தடங்கள் வரும்னு பார்த்தோம். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நமக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன தடங்கள் வரும், நமக்கு வெளியிலேருந்து என்னென்ன தடங்கள் வரும். இதை வந்து அடுத்தது சாஸ்திரத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ஸோ துருவ மகாராஜோடைய சரித்திரம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஒரு ஒன் லைனில் சொல்கிறேன். துருவ மகாராஜாவுக்கு வந்து கோபம் வந்துச்சு, அவங்க சித்தி வந்து கீழே தள்ளி விட்டாங்கன்னு கோபம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆசை, அவங்க அப்பாவோட பெரிய பதவி அடையணும்.
துருவ மகாராஜாவுக்கு கோபம் இருந்தது, பௌதிக ஆசை இருந்தது. ஆனால் குருவோடைய கருணையால், நாரதுடைய கருணையால் பகவானை தேடி போன துருவன் வந்து பகவானை தேடி போனார். பகவான் குரு அனுப்பிச்சு வச்சார். குருவோடைய கருணையால் துருவ மகாராஜ் கோபம் போயிடுத்து, பௌதிக ஆசையும் போயிடுத்து, பக்தராயிட்டார். அப்போது நமக்கு வந்து ஏதாவது சோம்பேறித்தனம் இருக்குது, அது பௌதிக ஆசை இருக்குது, இல்லை நம்ம கோவம்லாம் வருது அப்படின்னா இந்த அனர்த்தங்கள் என்னென்னா இந்த காமம், கோபம், பேராசை, பொறாமை இதெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் போகணுன்னா வந்து நம்ம குரு சொன்னபடி பக்தி செய்யணும். ஒரு ஆன்மீக குரு தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டில் பக்தி பண்ணணும். இப்போ துருவர் என்ன பண்ணார்? குருவோடைய கருணையால் ஸோ குருவோடைய கருணையால் இந்த தடங்களை கடந்து வந்தார். இப்போ நமக்கு இருக்கும், நமக்கு கோபம் வரும். என்ன பிரபு எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க? பொறுமையாக இருங்க பிரபு, கோவப்படாதீங்க. கோவப்பட்டால் அதுக்கு தீர்வு கிடையாது. பொறுமையாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள், சாதனை நல்லா பண்ணுங்கள். அப்போ பண்ணால் இந்த தடங்கள், இந்த கோபம் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடங்கள். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல, ஆஃபீஸில் கோவப்பட்டாலும் சரி, வீட்டில் கோவப்பட்டாலும் சரி, எங்கேயுமே கோபம் வந்து நமக்கு ஆபத்தானது தான். அதனால கிருஷ்ண பக்தருக்கும் கோபம் வந்து ஆபத்தானது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக இருக்கும். அதனால் துருவ மகாராஜாவுக்கு வந்து குருவோடைய கருணையால் அது ஓவர் கம் பண்ணி வந்தார். அது இன்டர்னலாக உள்ள ப்ராப்ளம். கரெக்டாக உள்ளே வந்த பிரச்சனை, உள்ளே உள்ள தடங்கள். பிரகலாதனுக்கு வெளியிலேருந்து தடங்கள். அப்பாவே எதிரியாயிட்டார். பையன் பக்தி பண்ணுறாரு, அப்பா பக்தி பண்ணாதுன்னு சொல்கிறார். நீ சொல்லக்கூடாது, உன்னை கொன்னுருவேங்கிறாரு. கொல்றதுக்கான முயற்சிகளும் செஞ்சார். சரி, இப்போ அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நமக்கு நடக்குது. நம்மளை பக்தி பண்ணுறதுனால அப்பா வந்து நேராக பெனங் ஐலாண்டில் கூட்டிகிட்டு போய் கடலில் தள்ளி விட்டாரு, இல்லை பெனங் ஹில்லில் போயிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டாரு, இல்லை அம்மா கையிலே வச வச்சு கொல்ல பார்த்தாரு. அவ்வளோ பேருக்கு வந்து நம்மளை வேலை திட்டிருக்கலாம். ஏன்டா இப்படி எப்போ பாரு உட்காந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்க போய் தான் வேலையை பண்ணுறாங்க. இல்லை சினிமா பாரு, டிவிக்கு போ, டிவி போய் பாரு. நீ நார்மலாக இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு என்னென்னா, ஒரு கிருஷ்ண பக்தரை பார்த்து ஐயோ நார்மலாக இல்லை என்னமோ ஆயிடுச்சு இவனுக்கு. அவனுக்கு நார்மலாக இருக்கிறது என்னென்னா டிவி பார்க்குறது, சினிமா போகிறது, ஊர் சுற்றுறது, சிகரெட் பிடிக்கிறது நார்மல். போ நல்லவனாக இருக்கிறது இன்றைக்கி நார்மல் இல்லை. ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீங்கள் நல்லவனாக இருக்குங்க. நீங்கள் நல்லவனாக தான் பிடிக்காது நிறைய பேருக்கு, இல்லையா? சில பெற்றோருக்கே பிடிக்காது. ஐயோ என் பையன் இப்படிலாம் பண்ணானே, சாமியாராக போயிடுவானோ, இல்லையா? ஸோ அந்த மாதிரி சம்டைம் வந்து நம்ம பேரண்ட்டே நமக்கு அகென்ஸ்ட் ஆகலாம். பரதனுக்கு நல்லது பண்ணுறதா செஞ்சு என்ன பண்ணாங்க? ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க கைகை. உண்மையிலே பரதனுக்கு சந்தோஷமா இருந்ததா? இல்லை. பரதனுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? பரதனுக்கு கஷ்டம்தான் கொடுத்தாங்க. ராமன் இல்லாமல் நான் அரியாசனத்தில் உட்கார மாட்டேன், அயோத்தியாவின் அரியாசனத்தில் பிரபு ஸ்ரீ ராமர் தான் அமரணும்னு நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அப்போது சிலப்போ ஒரு பக்தனுக்கு அம்மா எதிரியாகலாம். அது எப்படிங்க ஆகும்? அம்மா போய் பையனுக்கு எதிரியாக ஆகிட்டாங்களே. கைகை வந்து பரதனுக்கு எதிரி ஆகிட்டாங்களே, ராமர் பிரிச்சுட்டாங்களே பரதன் இருந்து. அப்பா அது எப்படி அப்பா எதிரி அவர் ஆயிட்டாரே. பிரகலாதருக்கு அவங்க அப்பாவே எதிரி ஆகிட்டாரு, இல்லையா? ஸோ அதனால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம வந்து பரதன் என்ன பண்ணார், பிரகலாதன் என்ன பண்ணார்? பிரகலாதன் அவங்க அப்பாவை எதிர்க்கலை. ஏன் நீ எவ்வளோ பேர் இந்த மகாவதார விஷயம் கூட பார்த்தீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரகலாதன் அவங்க அப்பாக்கிட்ட வந்து ஏதாவது இல்பிகேவ் பண்ணாரா? அவர் அவமதிக்கிற மாதிரி பேசினாரா? இல்லை அவர்கிட்ட சண்டைக்கு போனாரா? இல்லை ஏதாவது வந்து அவர் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ பேசினாரா? இல்லை. எல்லா இடத்துலையும் ரொம்ப காமாக, லைட்டாக, பொலைட்டாக அப்படியே சாதுவாதம் பேசினார். பிரகலாதருக்கு வந்த கஷ்டங்களில் ஒரு 0.01% நமக்கு வந்திருந்ததுன்னா நம்ம இந்த உலகம் வேண்டாம், உடைய ஓடி போனால் போதும், ஓடிடும். பக்தியாவது கிருஷ்ண பக்தியில் விட்டு ஓடிடும், இல்லையா? ஸோ பிரகலாதன் என்ன டாலரேட் பண்ணேன். அதனால இன்றைக்கும் பிரகலாத பற்றி பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ யுகங்களாக நடந்தது. அவள் பகவான் என்ன பண்ணார்? பிரகலாத கஷ்டம் கொடுத்து ஒரு புகழ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் பிரகலாதரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ், பக்தர்லேயே ராஜா, அந்த சக்கரவர்த்தி போல பிரகலாதன். இன்றைக்கும் பேசுகிறோம். ஏன் இன்னைக்கு பிரகலாதரை பற்றி பேசுகிறோம்? அவ்வளோ பொறுமை, சகிப்புத்தன்மை. அப்பாவே எதிரி ஆகிட்டாரு, ஆனாலும் சண்டை போடல. ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தால் நான் கிருஷ்ண பக்தி விட மாட்டேன். நான் உங்களுக்கு நல்ல பையனாக இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன், ஆனால் பக்தி விட மாட்டேன். பரதன் சொன்னார், நீ அம்மா தான், நான் உன்னை தண்டிக்க போகிறதில்ல. சத்ருகன் சொன்னால் உடைவாள உருவம், நான் தலையை சீவிறேன், நான் மந்திராவுடைய தலையை. சத்ரு என்ன பண்ணா? சத்ருவை நான் வந்து மந்திராவுடைய முடியை பிடிச்சி நீ உதா எல்லாத்துக்கு காரணம் தலையை சீவிறேன்.
பரதன் சொன்னால் ராமனுக்கு இது பிடிக்காதுன்னு. ராமனுக்கு இது பிடிக்காது, இப்படி செய்யக்கூடாது. ஆனால் இவங்க திட்டம் நிறைவேறாதுன்னு. இவங்க திட்டம் நிறைவேறாது. ஸோ பரதனை எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. நீங்கள் ராமாயணம் படிச்சிங்கன்னா கௌசல்யா, சுமித்திரன், அப்புறம் வந்து பாரத்வாஜர், வசிஷ்டர், குகன், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பரதன் தான் காரணம், இவன் தான் காரணம், ராமன் காட்டுக்கு போனதுக்கு இவன் தான் காரணம். ஆனால் பரதன் ப்ரூவ் பண்ணார், கிடையாது, எனக்கு ராமர் தான் உயிர், அவரெல்லாம் மேலே வாழ முடியாது. பரதன் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதனால் பரதனுக்கு பரீட்சை வந்திருக்கு, பிரகலாதனுக்கு பரீட்சை வந்திருக்கு. அவங்க சொந்தக்காரங்களே எதிரி ஆகிட்டாங்க. ஸோ சம்டைம் வந்து நமக்கு பிரச்சனை வெளியிலேருந்து வரலாம், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வரலாம், உடலில் பிரச்சனை வரலாம், பொறுத்துக்கணும். ஏன்னா இந்த உடல் எடுத்துக்கூடாது, எடுத்துனேன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், கிருஷ்ணா எனக்கு உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆரோக்கியம் கொடுங்க. நான் வந்து புலனின்பம் அனுபவிக்கிறதுக்காக ஆரோக்கியம் கேட்கல, எனக்கு ஆரோக்கியம் இருந்தால் அவங்க நிறைய சேவை பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரி, இந்த உடலில் என் கர்ம வினை போயின்னு நினைக்கிறீங்களா, சரி இருக்கட்டும், பரவாயில்ல, நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன். அவ்வளோ. நான் வந்து ஹெல்த்து நல்லா இருந்தால் நான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண போகிறேன், இல்லாட்டி என் ஹெல்த் எவ்வளோ முடியுமோ என்னால் பண்ண போகிறேன். உங்கள் சேவைக்காக என்னை நல்லா வச்சுருங்க, இல்லையா பரவாயில்ல, என் கர்ம வினை எப்படி வர்றதை நான் இந்த பிரிவிலையும் அனுபவிச்சுட்டு போகிறேன். அடுத்தது சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது பாகவதத்தில். துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், அர்ஜுனனுக்கு குழப்பமாயிடுது. இந்த சொந்தக்காரங்க இவங்களை கொள்றதா வேண்டாமா என்ன பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது. நான் கிருஷ்ணரை சரண்டர் ஆனோடனே அர்ஜுனுடைய குழப்பம் போயிடுது. அர்ஜுனனுக்கு அதுதான் அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக இருந்தது, இந்த உலக பற்றுதல், சொந்தக்கார மேலே உள்ள பற்றுதல். கிருஷ்ணரை கிளியர் பண்ண பகவத்கீதை கேட்டவுடனே, கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு நான் செய்கிறேன். கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட என்ன சொன்னார், நீ கட்டாயம் பண்ணணும்னு சொல்லலை, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நீ விருப்பம் போல செய்யலான்னு. அர்ஜுனன் புத்திசாலியானவர் என்ன சொன்னார், கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், இல்லையா? அப்போது ஹரி, குரு, வைஷ்ணவ். நம்ம வாழ்க்கையில் தடங்கள் வரும்போது ஹரியை விட்டுறக்கூடாது, குரு விட்டுறக்கூடாது, வைஷ்ணவர் விட்டுறக்கூடாது. ஹரி, குரு, வைஷ்ணவ், இதை தாரக மந்திரமாக வச்சுக்கணும். ஹரி, குரு, வைஷ்ணவம். எல்லா புகழும் ஹரி, குரு, வைஷ்ணவருக்கு. இல்லை, எப்போ நம்ம கஷ்டம் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் வைஷ்ணவர்கிட்ட போய், பிரபு எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, குரு மகாராஜ் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, கிருஷ்ணா என்னை வந்து நீங்கள் பிரார்த்தனையில் தான் எல்லாமே பிரார்த்தனை பண்ணணும் பகவான்ட்டு. ஸோ இப்படி நம்ம பரிச்சை வரும். ஸோ தென் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து தூய பக்தர். அவர் வந்து 22 இடத்துல மார்க்கெட்டில் சவுக்காலே அடித்தாங்க. ஏசு கிறிஸ்துவாவது ஒரே இடத்துல சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல போட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் 22 மார்க்கெட் கடையில் போய் சவுக்காலே அடிக்கிறாங்க, அப்படி செத்து போகணும். ஹரிதாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணுறாரு சைத்தன்ய மகாபிரபுட்ட. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ப்ரேயர் பண்ணுறாரு, இவங்க மேலே கோவப்பட்டுறாதீங்க, இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. யார் சவுக்கால் அடிச்சுட்டு இருக்கிறோம், சவுக்கால் அடிச்சுட்டு இருக்கிறவன்ட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. நம்மளாக இருந்தோம் சவுக்கு பிடிங்க, நான் 4 அடி அடிச்சு விட்டுருவோம், வேணால என்ன அடிக்கிறாங்க இல்லையா, அவனை நானும் பார்த்துருவோம். ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே இருக்கு. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கார் விஷ்ணுவோடைய ஆல்டரில். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் ஹரிதாஸ் தாக்கூரை கூப்பிட்டு ஒரு ப்ளஸ் பண்ணுறாரு. மகாபிரபு சொல்கிறார், ஹரிதாஸ் உன்னை அந்த காஜி அந்த ஆளுக்கெல்லாம் உன்னை வந்து சவுக்கால் அடித்தாங்களே, அப்படி என்ன பிரார்த்தனை? நான் வந்து உடனே சைத்தன்ய மகாபிரபு சுதர்சனம் எடுத்துகிட்டு வர அவங்கள கொல்லணும்னு. மகாபிரபு என்ன பண்ணார், மகாபிரபு வந்து அவரை யாரோ தொந்தரவு பண்ணால் பொறுத்துட்டுருவார், பக்தனை தொந்தரவு பண்ணால் பொறுத்துட்டு மாட்டார். சுதர்சனம் எடுத்துகிட்டு வராரு அந்த காட்சியெல்லாம் கொல்லணும்னு. அப்போ ஹரிதாஸ் ப்ரேயர் பண்ணார், உங்களுக்கு கொல்ல வேண்டாம், நீங்கள் கருணை கொடுங்கன்னு, நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு. உன்னுடைய பிரார்த்தனையினால அவங்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் நீ அடி வாங்குறத என்னால் பார்க்க முடியல, அதனால உன் மேலே விழுகிற ஒரு அடி நான் வாங்கிட்டேன்னு. மகாபிரபு தன்னுடைய உதிரிகளை அஸ்திரம் அங்கவஸ்திரத்தை கழட்டி காமிச்சா உடம்பு பின்னாடி கூட கொடு கூட இருக்கு. அந்த ஒரு சவுக்கடியும் மகாபிரபு வாங்கியிருக்க. அவள் பக்தன் எவ்வளோ பொறுமையாக இருந்தா, எவ்வளோ பணிவாக இருந்தா, அந்த பக்தனுக்காக பகவான் கஷ்டத்தை ஏற்றுக்க தயாராக பாருங்க ஹரிதாஸ் தான். அதுக்கப்புறம் பாண்டவா. நான் இப்போ முதல்ல ஒரு உதாரணம் கொடுத்தேன், பிரகலாத சொன்னேன். பாண்டவர்கள் பட்ட கஷ்டத்தில் ஏதோ 0.01% நம்ம பட்டிருந்தோம்னா ஓகே சொல்லலாம், எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு. பிரபு நான் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு தீயை வச்சு விட்டாங்க. யார் வீட்டு அப்படி தீ வச்சாங்களா?
இல்லை உங்கள் குழந்தைக்கு விஷம் வச்சு கொள்ள பார்த்தாங்களா? இல்லை உங்கள் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பீஸ் பீஸாக வெட்டி தூக்கி கங்கையில் போட்டாங்களா? இல்லை உங்களை நாடு கடத்தி விட்டாங்களா? உங்கள் மனைவியை இழுத்துட்டு வந்து பண்ணாங்களா? செயலி உருவாங்களா? எதுவுமே நமக்கு நடக்கல. நமக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு தலைவலி வந்திருக்கும், இல்லை ஏதாவது பக்தர் என்னை பார்த்து சிரிக்காமல் இருந்திருப்பாரு, ஏதாவது ஒரு வார்த்தை என்னை பற்றி இன்னொருத்திட்ட சொல்லியிருப்பாரு, இதுக்கே பெரிய பிரளயம் பண்ணிடுவோம். ஐயோ என்னை பற்றி இப்படியா சொன்னாங்க, நான் அன்றைக்கி அடுத்த வாரம் வரேன் கேட்குறேன் என்னை பற்றி எப்படி சொல்ல. ஒன்றுமே இல்லாத விஷயம், ஒன்றுமே இல்லாத விஷயம். இந்த வாரம் ப்ரோக்ராம் வரலையா, நீ கிளாஸில் என்ன நடந்தது, பகவானுக்கு என்ன மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, என்ன பிரசாதம் கொடுத்தாங்க கேட்கலாம். நான் வரலையே, என்னை பற்றி என்ன சொன்னாங்க, அவர் பார்த்து பாகவதத்தில் என்ன சொன்னான்னு கேட்கல. நீ பாகவதம் கிளாஸில் என்ன நடந்தது, பகவத்கீதை என்ன சொன்னாங்க, எந்த பக்தருடைய கதையை சொன்னாங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது, அதை கேட்டால் நம்ம பக்தியில் முன்னேறிடுவோமே. அதை கேட்டால் பக்தியில் முன்னேறிடுவோம். ஓ என்னை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்களா, சரி சரி, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், நான் பார்த்துக்கிறேன்னு. எனக்கு ஒரு டைம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். நோ நோ, வி ஹாவ் டு டாலரேட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த பக்தர்கள் பட்ட கஷ்டம்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலை. சரி, இப்போ இதுக்கான காரணம் என்ன, இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வருது? முதல்ல அறியாமை. என்ன அறியாமை? நான் இந்த உடல், என்ன எப்படி அவங்க சொல்லலாம், இந்த உடல் நினச்சேன், நானே இந்த உடலில் ஆத்மா. என்னை நீ நாயின்னு திட்டின என்ன, பேயின்னு திட்டின என்ன, எனக்கு மானம் என்ன, அவமானம் என்ன, ஒன்றுமே கிடையாது. நானே இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன் இல்லையா? அப்போ எனக்கு எதுக்கு கோபம், எனக்கு எதுக்கு மான அவமானம், எனக்கு எதுக்கு புகழ்ச்சி? அப்போ என்னை புகழ்ந்தாலும் நான் சந்தோஷப்படக்கூடாது, என்னை இகழ்ந்தாலும் வருத்தப்படக்கூடாது. துள்ளி நின்றா ஸ்துதிர்மோனி சந்துஷ்டோ எனக்கு என்ன சித். கிருஷ்ண தொடர் பகவத்கீதையில் எந்த மாதிரி பக்தர் அவருக்கு பிடிக்கும்? நம்ம எல்லாம் பக்தர் தான், ஆனால் கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இதை செக்லிஸ்ட்டாக வச்சுக்கிங்க. நான் சொல்கிறத செக்லிஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம், இப்போ கிருஷ்ணர் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச, நண்பனி எதிரி ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்க்கணும். இந்த பக்தர் எனக்கு பிடிக்கும், அவங்கள பிடிக்காது, இவங்க கூட தான் நான் சேவை பண்ணுவேன், அவங்கள சேவை பண்ண மாட்டேன், அங்கேயே அவுட்டு. ஃபஸ்ட்டுக்கு பாலே போச்சு, விக்கெட் போச்சு. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச, ஒரு பக்தனுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ததா மானாபமானயம், மானவமான ரெண்டும் ஒன்று தான். இப்போ நீங்கள் சென்டருக்கு வரீங்க, இந்த சென்டர் தலைவர் உங்க திட்டுறாரு, அறிவு இருக்கா உங்களுக்கு அப்படின்னா, ஆமாம் ப்ரோ, இல்லை ப்ரோ, அதான் ப்ரோக்கு வந்திருக்கேன், ப்ரோபாவுக்கு படிக்க தான் வந்திருக்கேன். அறிவு இருந்தால் நியாயபுரவுக்கு வந்திருக்க போகிறேன், ஜனவரத்துலேயே வந்திருக்க மாட்டேன். உண்மைதான் ப்ரோ, ப்ரோபாவுக்கு படித்து கொஞ்சம் அறிவு வளர்த்துக்கிறேன் சரியா? ததா மானாபமானயம் சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயம். திரும்ப வந்துச்சு அஷீதோஷ்ண சுகுதுகேஷு, அடுத்த இடத்துல சொல்கிறேன். இது எங்கே பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 2ஆம் அத்தியாயத்தில் பார்த்தோம். செகண்ட் சாப்டர்லேயே சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். பகவத்கீதை முழுவதுமே பொறுத்துக்கங்க, சகிச்சுக்கங்க, கோவப்படாதீங்க, பேராசப்படாதீங்க, ஹோல் பகவத்கீதை சொல்லியிருக்காரு. காமேஷ குரோதேஷ காம குரோத விமுக்தானா ராகஸ்தேசு விமுக்தேஷு சொல்லிட்டே இருக்காரு. கோவப்படாத, சண்டை போடாத, அகங்காரம் படாத, வேற ஒன்றும் சொல்லல கிருஷ்ணா இல்லையா? இதைத்தான் சொல்லிட்டே இருக்கேன். இதுதான் பிரச்சனையே, ஆன்மீகம் பண்ணிட்டு தான் பெரிய தடங்கள். ஸோ அப்போ இந்த அறியாமை தான் முதல் காரணம். என்ன இந்த உடலோடு அடையாளப்படுத்திட்டு, ஓ என்ன அப்படி சொல்லிட்டாங்களா நீங்கள், என்ன எப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு அறியாமை. ரெண்டாவது இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள, பேராசை, பொறாமை, இதெல்லாம். அதுக்கப்புறம் பக்தர் சங்கத்தை ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை. சாதுக்கள்லாம் அவங்ககிட்ட இருந்து கேள்வி கேட்குறது, அவங்களுக்கு சேவை பண்ணுறது, ஆன்மீக குரூப்பு சேவை பண்ணுறது, பக்தர் சங்கத்தை ஒழுங்காக எடுத்துக்கலைனாலும் இதெல்லாம் ஒன்றுனா வேலை செய்யும். அப்புறம் முன்னே சொன்ன மாதிரி கிருஷ்ண உணர்வில் நம்பிக்கை இல்லை. நான் எல்லாம் இங்கே பகவான்கிட்ட போக போகிறேன்னு நினச்சா போவேன். நம்பணும், இந்த பெரிய நான் பிரபுபா சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன மாதிரி பக்தி பண்ணால் நான் பகவான்கிட்ட போயிடுவேன். அது ஏன் பிரபு நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க, நானெல்லாம் போவேனான்னு தெரியாது அப்படின்னு புலம்புவாங்க. அது தன்னடக்கம் இல்லை, அது முயற்சி பண்ணுறது இல்லை, அதுக்காக சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சோம்பேறித்தனம் உள்ளுக்குள்ள எல்லாம் அழுக்கு இருக்குது, அதை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் தீராமல் நான் எங்கே போக போகிறேன்னு. ஸோ அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய உதாரணம் இருக்குது சாஸ்திரத்தில். பரீட்சித் மகாராஜ் 7 நாளில் இறந்து போகிறேன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். இதே நம்ம சொல்கிறாங்க, இன்னிலேருந்து 7ஆவது நாள் நீங்கள் இறந்து போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ திடீர்னு நமக்கு தெரிய வருது, இன்னிலேருந்து 7ஆவது நாள் நான் இறந்து போக போகிறேன். என்ன செய்வோம்? நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் மலேசியாவில் நான் சாப்பிடல, என்னெல்லாம் அனுபவிக்கல, முதல் திட்டமே இந்த இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது டாக்டர் காலில் போய் விழலாமா, பணத்தை வச்சு சரி பண்ணிடலாமா, எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வந்தப்போ பரீட்சித் மகாராஜா
பாம்பு கடிச்சு இறந்து போயினா ஒரு காட்டுக்கு போறாரு, அங்கதானே பாம்பு அதிகமாக இருக்கும், ஆனால் போறாரு. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு மரணம் முடிவாயிடுச்சு, நான் வந்து இந்த உடலை விட தயாராகிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், 7 நாள் என்ன செய்யணும் இல்லையா? ஸோ பரீட்சித் மகாராஜாவுக்கு மரணத்துக்கு கண்டு பயம் இல்லை. அப்போ ஒரு பக்தனுக்கு மரணத்துக்கு கண்டு பயம் இருக்கக்கூடாது. ஏன் ஆத்மாவுக்கு தான் மரணமே கிடையாது, அப்போ ஏன் நான் பயந்துக்கணும்? நான் இந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போகிறேன், பழைய ட்ரெஸ்ஸை கிழிஞ்சு போச்சு, புதிய ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இவர் இருக்காரு, இந்த ஜெகநாத் டிஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கு போட்டிருக்காரு. ஒன்று இந்த டிஷர்ட் கிழிஞ்சு போயிடுச்சு, இன்னொரு அவங்க அம்மா என்ன பண்ணா ஒரு புதிய டிஷர்ட் கொடுத்தா, அதே ஜெகநாத் டிஷர்ட். உட்காந்து என் பழைய டிஷர்ட் கிழிஞ்சு போயிடுத்து, நான் இதை போய் போடணுமா அப்படின்னு எழுதுறதில்லை, அதை தூக்கி போட்டு புதிய ட்ரெஸ் எடுத்துன்னு போடணும். அப்போ என்ன, ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுஷ தஸ்மாத் அபரிகாரத்தை நத்தும் சோசித்து மரிசி. பிறக்கப்பட்ட அனைவரும் ஒரு நாள் இறக்க போகிறாங்க, இறந்தவங்களாம் ஒரு நாள் பிறக்க போகிறாங்க, இதை கவலைப்பட என்ன இருக்குன்னு சரியா? அப்போ இதை அறியாமை தான் காரணம். சரி, இதெல்லாம் போகணும். ஸோ நிறைய இருக்குது, சாஸ்திரங்களில் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் வருது, தடங்கள் வருது, துன்பம், என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய சாதனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சாண்டிங் வந்து எப்பெல்லாம் நமக்கு வந்து ஆன்மீக முன்னேற்றத்தில் என்ன தடங்கள் வந்தாலும் என்னுடைய ஜபத்தை நான் ஒழுங்காக செஞ்சால் எப்பேற்பட்ட தடங்களையும் நான் ஜெயிச்சு வந்துடுவேன். சாண்டிங்கில் எல்லாம் இருக்குது. அதனால தான் 10வது குற்றம் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக வச்சிருப்பதும் குற்றமாகும். சாண்டிங்கை ஒழுங்காக பண்ணிடணும். நானும் ஜெபம் பண்ணுறேன், ஜெபமானுக்குள்ள கை விட்டுட்டு வரவங்க போகிறவங்கிட்ட பேசுறது, ஃபோனில் பேசுறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, விளையாடிட்டு இருக்கிறதுனா கிருஷ்ணர் வந்து பார்ப்பாரு, ஒரு நிறைய வேலை இருக்கு போலுக்கு, அப்புறம் வரலான்னு போய்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, என்னை கூப்பிட்டுருக்கீங்க, நான் பேச கூப்பிட்டுருக்கீங்க, நான் வந்திருக்கேன், என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன்? இவங்களை கேட்க தயாரில்லை போயிலேருந்து இல்லையா? சரி, நீங்கள் உட்காந்து கேட்கலாம், நான் பேசுகிறேன். அந்த மாதிரி தான் கிருஷ்ணரை இன்வைட் பண்ணிவிட்டு அவரை டிஸ்ஒபே பண்ணுறது அந்த சாண்டிங்கில் இன்னட்டென்டிவாக இருக்குது. கிருஷ்ணர் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வேறு வேலையை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கிருஷ்ணா நான் ஹாப்பி. கிருஷ்ணா நாமத்தை சொன்னால் கிருஷ்ணா நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் பியூரிஃபிகேஷன் நடக்கும், ஞானத்தங்களாம் போகும். ஸோ வந்து ஸ்ட்ராங் சாதனா, நல்லா சேன் பண்ணணும், ப்ரோப்பா புக்கு படிக்கணும், கிளாஸ் நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். கோயிலுக்கு வர்றதே பக்தர்களுக்கு சேவை பண்ணதான். சாதுன்னு யார்? ஒரு பெரிய சன்னியாசி வருவார், காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகிறார், அவர் தாங்க சாது, இவங்கெல்லாம் கோயிலில் இருக்கவங்களாம் சாது. அப்படி கிடையாது. யார் பக்தி பண்ணுறாங்களோ அவங்கள சாதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. சாது ரேவ சம்பந்தவியா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுறவங்க சாது. அப்போ கூட கோயிலில் சேவை பண்ணுறவங்க சாதுக்கள். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், பிரம்மச்சாரிய சன்னியாசி யாரை வேணாலும் இருக்கலாம். பக்தி பண்ணால் ஒரு சாதுவாக தான் பார்க்கணும். இப்போ கூட இருக்கிற பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களுக்கு பிரசாதம் முப்புறம் எல்லாம் உட்காருங்க, நான் சர்வ் பண்ணுறேன், பிரசாதம் கொடுக்குறேன். ஸோ பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் மூத்த பக்தர்கள் இருக்காங்க, நான் சொன்ன மாதிரி சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள், சாதுக்கள், இல்லை கிரகஸ்தர்களே மூத்த பக்தர்கள், அவங்ககிட்ட அறிவுரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் தடங்கள் வரும்போது அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சேவை வந்து அதிகரிக்கணும். நமக்கு தடங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? தடங்கல்கள் வரும்போது அதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னா சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். மனசு வந்து இதில் போயிடும், சரி வரது வரட்டு பார்த்துக்கலாம், இவ்வளோ எவ்வளோ வந்துருச்சு, இது வரட்டு. நீங்கள் கஷ்டத்தை வரவேற்றுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமாக தெரியாது. அதை குந்தி தேவி பண்ணாங்க. இதெல்லாம் நான் சொன்னதில் ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனா அசத்சபாய வனவாச கிருஷ்ணதக, இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் திரும்ப திரும்ப வரட்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணாட்ட கேட்குறாரு, நம்மள யாரா ஒருத்தருக்கு அந்த தைரியம் இருக்கா? கிருஷ்ணாட்ட போய் கிருஷ்ணாட்ட கஷ்டம் கொடுங்க, கஷ்டம் கொடுங்க. கஷ்டம் கொடுத்தா ஓடிடுவோம், நம்ம கஷ்டம் கேட்கவே மாட்டோம். ஆனால் குந்தி தேவி ஒரு லிஸ்ட்டே போட்டு கேட்டாங்க, அதெல்லாம் திரும்ப வரட்டும்னு. ஏன்னா அது திரும்ப வரும்போது நான் என் மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை நினைக்குது. அப்படி உங்களை நினைக்கும் போது நீங்கள் எங்களை வந்து காப்பாற்றுறீங்க. எப்போல்லாம் உங்களை நினைக்கிறனோ அப்போ என்னுடைய பாவம்லாம் விடுபட்டு நான் வந்து இந்த பிறப்பிறப்பு விடுபட்டுருவேன். அதனால் கஷ்டங்களை வரவேற்க படிச்சுக்கணும். அதை விட பழகிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், தெரியாது. இப்போது ஒரு மனைவி கணவனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கா, கணவன் சில தொந்தரவு பண்ணுறானாலும் அவள் பழகிட்டு போயிட்டா அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவான். இதுதான் நம்ம தர்மம். இன்றைக்கெல்லாம் விட்டுட்டு போயிடுறான். அது ரெண்டாவது. இவனா இவன் கூட இருக்க முடியாது, அவ கூட இருக்க முடியாது. இன்னும் வேதிக் தர்மம் என்னன்னா, ஒரு தடவை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த மனைவி ஒரு தடவை குடும்பம் நடத்தணும், அந்த கணவனோடு இருக்கணும். அது தர்மம், அது தப வாழ்க்கை. அப்படி தப வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த பிரிவில் அவங்க பகவான்ட்டு போகலாம். ஒரு கணவனுக்கு வந்து சேவை பண்ணி அவருக்கு சேவை பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இந்த பிறப்பிறப்பு கிடைக்கும். அவர் பக்தராக இருந்தால் அப்புறம் என்ன சொல்கிறது?
ஒரு கணவர் பக்தராக இருக்கார், மனைவி பக்தராக இருக்காங்கன்னா இதில் பொறுத்துக்கிண்டா இந்த பிள்ளை பகவான். சரி, அடுத்தது வந்து இந்த சேவை மனப்பான்மை அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் வந்து இந்த அபராதங்களை தவிர்க்கணும். இந்த முதல்ல என்ன சொன்னேன் இல்லையா, இந்த வைஷ்ணவ அபராதம், சேவா அபராதம், நாமராதம், இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தவிர்த்துட்டே வந்தால் நம்ம ஆன்மீக முன்னெடுத்துக்கு தடை ஏற்படாது. அதுக்கப்புறம் வந்து பொறுமையை கெடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் பண்ணிதான் ஆகணும். இது எப்படி படிச்சுக்கணும். நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண பண்ண பகவானுக்கு அனுபவம் தருவார். பகவான் நம்ம நிறைய அனுபவம் தருவார். பொறுமை, பகவான்கிட்ட வந்து நம்ம கேட்க வேண்டியது அதுதான். வேறு என்ன குறை இருக்குது? இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா, போட்டுக்கு துணிமணி கிடைக்கலையா, இல்லை நமக்கு வீடு வசதியாக இல்லையா? போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா அப்படி சொன்னால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, என்னோட சொந்த வீடு கிடையாது, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, எனக்கு வேலை ஒழுங்காக இல்லை, ஒன்றோடு இல்லாமல் ஒரு கஷ்டப்படுவோம்க்கானே. வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தூங்குற எவ்வளோ பேர் இருக்கான், நல்ல சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கான், நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அவனோடு கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா தான் கிருஷ்ணன் நல்லா தான் வச்சுருக்கேன் இல்லையா? ஒன்றுமே இல்லாதோட கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ணன் நல்லா தான் வச்சுருக்கேன். அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே நம்மளோட வசதியாக உள்ளவங்களே பார்க்குறது, கீழே உள்ளவங்கள பார்க்குறதே இல்லை. ஓ, அவன் அப்படி போகிறானே, எப்படி போகிறானே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே லைஃப்பில் கிருஷ்ணா வந்து ஓகே எனக்கு நல்லதாக பண்ணியிருக்காரு, நான் பண்ண கர்மத்துக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும், கிருஷ்ணருக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறார். அதனால கிருஷ்ணருக்கு நன்றி. கிருஷ்ணா அவங்க ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு, பிறவிதோறும் செஞ்ச பாவத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதை இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறீங்க. அதனால ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி வந்து கஷ்டம் வரும்போது அது கிருஷ்ணனுடைய கருணையாக யார் எடுத்துக்கிறாங்களோ, பழைய தம்மையில போட்டுக்கிறாங்க. நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பழைய தன்மையில் போட்டுட்டாங்கன்னா, கஷ்டம் வரும்போது பழைய தன்மையில் போட்டுக்கிட்டாங்க. புகழ் வரும்போது அது கிருஷ்ணருக்கு பாருங்க, கிருஷ்ணனுடைய கருணை, குருவோடைய கருணை. அப்படி யார் இருக்காங்களோ அந்த பக்தன் தன் சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போகலாம். இங்கே கிருஷ்ணர் வந்து அவர் வரவேற்க காத்துட்டு இருப்பார். எந்த மாதிரி பக்தரை கஷ்டம் வரும்போது பழைய தம்மையில் போடணும், கிருஷ்ணன் மேலே போடக்கூடாது. கிருஷ்ணா நான் உனக்கு பக்தி பண்ணேன், நீ எப்படி பண்ணேன்னு சொல்லுவோம். கிருஷ்ணா என் மேலே தான் தப்பு, உங்கள் மேலே ஒரு குறையும் இல்லை, நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கேன், அதனால தான் எனக்கு வருது, உங்கள் கருணையால் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. தத்தேனுகம்ப சுசமீக்ஷமானோ, பாகவதத்தில் இருக்க ஸ்லோகம். தத்தேனுகம்ப சுசமீக்ஷமானோ புஞ்சானேவாத்மகிருதம்பிபா. யார் ஒரு பக்தர் வந்து கஷ்டம் வரும்போது அதை பொறுத்துட்டு பகவானுடைய சேவையிலேருந்து விலகாமல் இருக்காரோ, யாருக்கு புகழ் வருதோ அதை பகவான்கிட்ட கொடுத்துடுறாரோ, அவர் தன் சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போகலாம். இப்போது இவர் வந்து ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகிறார், யாராவது தடுத்து நிறுத்த முடியும் அவரை? ஏய் நீ எவ்வளோ வந்து, யார் என் வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறேன், நீ எவ்வளோ, யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் உரிமையோடு போவார். அந்த மாதிரி பக்தனுக்கு தடங்கள் வரும்போது அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஏற்றுக்கொண்டு சேரக்கூடிய பக்தன் இந்த உடலை விட்டதும் தன் சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போகலாம். அங்கே பகவான் அவரை வரவேற்க காத்துட்டு இருப்பான். எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி போகணும் அப்படின்னா கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி பாண்டவருக்கு வந்த கஷ்டமான ஒரு கிடையாது, சின்ன சின்ன கஷ்டம்தான். என் பேனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து என்னை கவனிக்காமல் விட்டாங்க, இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனைகள், பாகவத்தில் நிறைய பிரார்த்தனை இருக்குது. குந்திமாரனுடைய பிரார்த்தனைகள், பரீட்சித்தோடைய பிரார்த்தனைகள், பீஷ்மருடைய பிரார்த்தனைகள், பிரகலாதோடைய பிரார்த்தனைகள், துருவனுடைய பிரார்த்தனைகள், பாகவதம் ஃபுல்லாக பிரார்த்தனை தான். அதெல்லாம் எடுத்து படிக்கணும். கிருஷ்ணா பாருங்கள், பிரகலாதருக்கு தொந்தரவு வந்தப்போ உங்களுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, என்னையும் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் விட்டு போயிடணும் அப்படின்னு ப்ரேயர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுபாதிக்கு. ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் கேள்விகளை கேட்க